பிரைஸ் லார்ட். நான் உங்கள் வெஸ்லி டிவி. இன்றைக்கு நேர்காணலில் அன்பு சகோதரர் பவுல் வந்திருக்கிறாங்க. அவங்கள குறித்து சில சாட்சிகளை கேட்கலாம் வாங்க. பிரதர், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அது சொல்லுங்களேன். என் பேர் வந்து பவுல் ராஜ். கரெக்டாக ரெட் ஹில்ஸில் நான் வீடு இருக்கிறேன், சைக்கிள் ஷாப்பு. அப்பா வந்து ஒரு ஊழியக்காரர். ஓ, ஊழியக்காரா? வெரி குட். அப்புறம் அப்பா ஊழியெல்லாம் நடத்தின்னு இருந்தார். அப்பா பேர் வந்து சௌரி ஏசையா, கேள்விப்பட்டிருக்கீங்க? சௌரி ஏசையா கேள்விப்பட்டிருக்கையா, நல்ல போதகர். அப்பா ஊழியெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தார். எக்கேஞ்சலியரா சபை வச்சு கொண்டு இருந்தார். இப்போ கடைசியாக அம்மாவும் நாங்களும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஓ, அப்பா மரிச்ச பிறகு நீங்கள் நடத்திருந்தீங்க? சரி. உடனே அந்த ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்தோம். இப்போ அந்த ஊழியம் கொஞ்சம் தடைப்பட்டதுனால இப்போ சபைக்கு யாருமே போலையா. சரி, இப்போ யாருமே போலையா? இல்லை, நான் இப்போ போயிட்டு இருக்கீங்க. நான் சபைக்கு போயிட்டு. நீங்க எந்த சபைக்கு போறீங்க? முல்லைநெல்ல குமரவேல் ஆபரம் ஐயா. ஓ, குமரவேல் ஆபரகம் ஐயா, நல்ல போதகர். அவர் சபைக்கு ஒரு 5 வருஷமா கீபோர்டு பிளே பண்ணிருக்கேன் ஐயா. கீபோர்டுலாம் வாசிப்பேன் நான். சின்ன வயசுல வந்து அப்பா சபையிலே பேண்டா வாசிப்பேன். ஓ, அப்ப வந்து அப்பா சபையில பேண்ட் வாசிப்பேன். அப்பா எல்லா ஊழியத்தையும் இட்டுன்னு போவாரு. வெரி குட். நாங்க யாருமே ரட்சிக்கப்படல. அப்ப வந்து 4 பேர் மொத்தம், நானு, 2 அண்ணன், ஒரு அக்கா. சரி பிரதர், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உங்க வாலிப பருவத்துல எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு அநேக நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஒருவேளை அப்பா போதகரா இருந்தாலும் உங்க சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? சில நண்பர்களோடு கூட சேர்ந்து இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அப்பா சொன்னாரு, ஏசப்பாக்குள்ள நீங்க வந்து எப்படி ரட்சிக்கப்படணும், யார் கூடயும் சேருங்க, எல்லா கூடயும் சேருங்க, ஆனா கெட்ட பலத்துக்கு இதுமே போவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், ஆனா அவ்வளவு இருக்கக்கூடாது அப்படி சொன்னாரு. நாங்களும் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஆனா அப்பாவும் நாங்க ஏசப்பா சர்ச்சுக்கு வந்துன்னு இருக்கிறோம், எல்லாம் தெரியும் அப்பாவுக்கு. ஆனா ஞானஸ்தானத்துக்கு நாங்களும் கேட்கல. நாங்க கேட்போம் என்று அப்பா நினைச்சிருந்தாரு. சரி, நீங்களே எப்ப எடுக்கிறீங்க அப்ப எடுத்துங்க ஞானஸ்தாங்க. உங்களுக்கு எப்படி அந்த தெளிவு வந்து ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, உங்களுக்காக ரத்தம் சிந்தினா உங்களுக்காக சிலுவையில சுமந்தாரு, அந்த பாவத்துக்கு ஏற்ற நீங்க ஞானஸ்தானம் எடுங்க சொன்னாரு. கட்டாயமா ஞானஸ்தானம் எடுன்னு சொல்ல. அதனால அப்புறம் அப்படி சொல்லினே இருந்தாரு. லாஸ்ட் நாங்க ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்தேன். ஆனா அப்பா அதுக்குள்ளேயே மறித்துட்டாரு கடைசியா. சரி பிரதர், இப்போ நீங்க அங்க போற சர்ச்சுக்கு போறீங்கல்ல, அது பாஸ்டர் குமரவேல் ஆபிரகாம் ஐயா. சரி, அந்த சபையில நீங்க என்ன செய்றீங்க? இப்போதைக்கு நான் போய் சண்டேனா மியூசிக் வாசிக்கிறேன். காலையில மார்னிங் வாசிப்பேன், சாயந்தரமா வாசிப்பேன். அதே சபையில தான் வாசின்னு இருக்கேன். ஞானஸ்தானமா அந்த சபையில தான் எடுத்தேன் நான். ஓ, நீங்க அப்பா இருக்கிறப்ப பேண்ட் வாசிக்கிறீங்க? பேண்ட் வாசிச்சேன். இப்போ இந்த சபையில கீபோர்டு வாசிக்கிறேன். ஓ, கீபோர்டு வாசிக்கிறீங்க. கீபோர்டு வாசிப்பீங்க? நல்லா வாசிப்பீங்களா? வாசிப்பேன். ஓ, வெரி குட். கரெக்டா +2 முடிச்சிட்டு தான் அது